அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? விருச்சிக ராசி மற்றும் விருச்சக லக்னத்திற்கு 2025 பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? விருச்சகம் காலபுருஷனுக்கு 8வது வீடு. இங்க சந்திரன் நீசமடையக்கூடிய வீடு. செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. என்ன சூழ்நிலையில இருக்காங்க விருச்சகம்? கஷ்டத்திலேயே வாழ்ற மாதிரி இருக்குங்க. அடுத்தவனுக்காகவே ஓடி ஓடி உழைச்ச மாதிரி இருக்கு. இன்னைக்கு எனக்கு ஒண்ணுனா மட்டும் எதுவும் நடக்க மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கெல்லாம் விருச்சகத்த அடுத்தவன் தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வந்து 1000 பேருக்கு உதவி பண்ணியிருப்பேங்க. சொன்னா மாயாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல் ஆளா போய் ஒரு ரூ. 100 ரூ. 200 பிரயோஜனப்படுது, பிரயோஜனப்படல அவங்கனால நமக்கு இருக்குது, இல்ல அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. விருச்சிகத்த பொறுத்தவரையும் நீங்க நம்புனீங்கன்னா, உங்களுக்காக உயிர குடுக்கக்கூடிய ராசி. அதே சமயம் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அகைன்ஸ்ட்டா பண்றீங்க, அவங்களுக்காக குழி பறிக்கிறீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நீங்க கதறி கெஞ்சினாலும் விருச்சகத்திட்ட திருப்பி அந்த பழைய அன்பை பெற முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஏன்னா, உணர்ச்சி பிழம்பு விருச்சகம். எப்பவுமே சந்திரன் அங்க நிக்கும்போது, மனதளவுல இவங்களே பாதிக்கப்படுங்க. பார்த்து தோற்றத்துல எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? ரொம்ப கம்பீரமாவும், ரொம்ப மனசு தைரியமா. ஆனா ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டிமென்ட்டா ஏதாவது நடந்துச்சுன்னா, மத்த ராசி அழுகாத விட விருச்சிகம் அழுகும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மன ரீதியாவும், உடல் ரீதியாவும் ரொம்ப பலவீனமானவங்களா? பலவீனமானவங்க. ஆனா பார்க்கறக்கு எப்படி இருப்பாங்க? பலமா இருக்கிற மாரி இருப்பாங்க. அந்த மாரி விருச்சிகத்த அடிக்கிறது ரொம்பவே ஈஸிங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வாழ்க்கையில வந்து விருச்சிகத்த ஏமாத்திட்டு போயிருக்கிறாங்க. ஆனா விருச்சிகம் யார ஏமாத்துதான்னு கேட்டீங்கன்னா, இல்லவே இல்ல. 1000 பேர் ஏமாத்துறவங்க மத்தியில நிக்க வச்சாலும், ஐயோ! இது நமக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி சீக்கிரம் வெளிய ஓடி வந்துருவாங்க. அவ்வளோ சீக்கிரம் விருச்சிகம் வந்து பார்த்தீங்கன்னா, கெட்ட பழக்கவழக்கங்களுக்கு போகவே போகாது. அப்படி போனாலுமே திரும்பி மீண்டு வெளிய வந்துரும். வாழ்க்கையில பல விஷயங்கள அடுத்தவங்களுக்காக விட்டு குடுத்து நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த விருச்சிகம் எல்லாமே போராடி, போராடி ஜெயிக்கக்கூடிய ராசி. என்னங்க போராட்டம் அப்டின்னா, மத்தவங்கலாம் அப்பாவோட சொத்து, அம்மாவோட சொத்து வந்துச்சு, இல்ல ஓரளவுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சுச்சு அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில செட்டில் ஆயிருப்பாங்க. ஆனா விருச்சிகம் தன் கைய ஊனி நின்னு வாழ்க்கையில ஜெயிச்சவங்க. ஜெயிக்க போராடிட்டு இருக்கவங்க கூடன்னு சொல்லலாம். விருச்சிகத்த பொறுத்தவரை அந்த மாரி நம்ம சொல்லிட்டே போலாம். கடின உழைப்பாளி. சொன்ன சொல்ல வாக்குறுதிய காப்பாத்துறதுக்காக கடைசி வரையும் போராடுவாங்க. நான் வந்து இது பண்ணி குடுக்குறேன் அப்டின்ட்டு அவங்க கிட்ட இல்லைனாலுமே, கடனாவது வாங்கிட்டு வந்து குடுத்துருவாங்க. அந்த கடனுக்கு வட்டி கட்டுறீங்க, கட்டல அப்டிலாம் விருச்சகம் பார்க்காது. பாவம் அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவன நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. அவன் வேலைய அவன் பார்க்குறான். அப்படிங்கிற மாதிரி எப்பொழுதுமே பிறர் நலனை முக்கியத்துவம் குடுக்கக்கூடிய ராசி. இன்னைக்கு என்ன நெலைம? இவங்கள பார்த்து எல்லாத்தையும் வாங்கிட்டு இவங்களவே அவமானப்படுத்துறாங்க விருச்சிக ராசி. மத்த ராசி எல்லாமே இன்னைக்கு இவங்கள அவமானப்படுத்துறாங்க. என்ன அவமானப்படுத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு நம்பிக்கையா இருந்தாங்களோ, யார் வந்து இவங்க எனக்கு போதும்ன்னு வச்சாங்களோ, அவங்க எல்லாருமே இவங்களுக்கு ஒரு பெரிய துரோகத்தை ஏற்படுத்தி குடுத்துருக்காங்க. சொந்த பந்தங்களா? சொந்த பந்தங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு அவ்ளோ கசப்பா இருக்குதுங்க. அந்த அளவுக்கு சுத்தி நடந்திருக்கு. இதுவே ஒரு இடத்துலயும் பிரதிபலிக்குது. வேலை செய்ற இடத்துல அதாவது 100 பேருக்கு வேலை வாங்கி குடுத்துருப்பீங்க. ஊர்ல கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வேலை வாங்கி அந்த வேலைக்கு வந்தவன் உங்க வேலைய பிரச்சனை பண்றான். அதாவது உங்க ஸ்டேஜ் வளர்ற வரை கம்முனு இருந்துட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து ஆப்படிக்கிற மாதிரி பண்றது. அந்த மாரி வேலை சம்மந்தப்பட்ட இடத்துலயும் சரி, அல்லது குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, விருச்சிகத்த பொறுத்தவரை தன்னுடைய குடும்ப விஷயங்கள் வெளிய போகக்கூடாது. யாரும் பேசக்கூடாது. தன்னுடைய வேலை தனக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவா இருக்கக்கூடிய ராசிய, இன்னைக்கு சுத்தி அடிக்கிறாங்க. எல்லாரும் அடிக்கிறாங்க. சனீஸ்வர பகவான் அடிக்கிறாரு. ராகு பகவான் அடிக்கிறாரு. லாபத்த நீ எப்படி எடுக்க போற? நான் பணத்த எப்படி சம்பாரிக்க போறேன்னு கேது உட்கார்ந்திருக்காரு. குரு பகவான் நல்லா இருந்து ராசிய பார்க்குறாரு. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், தடயத்த இருந்தாலும் தாண்டி நீ வந்துருவ அப்படிங்கிற மாதிரி குரு இருக்காரு. குரு இன்னைக்கு சப்போர்ட் பண்ற சூழ்நிலை ரொம்பவே அதிகமா இருக்காரு. எப்படி இருக்க போகுது இந்த 2025 பிப்ரவரி மாத பலன்கள்ல கிரக சேர்க்கைகள் எல்லாம் என்ன சொல்ல வராங்க? அப்படிங்கிறத கண்டிப்பா பார்க்கலாம். விருச்சிகத்த பொறுத்தவரை ராசிக்கு 3ல சூரியன் மற்றும் புதன், ராசிக்கு 4ல சனீஸ்வர பகவான், ராசிக்கு 5ல வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் ராகுவோட இணைஞ்சிருக்காரு. ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு, ராசிக்கு அஷ்டமத்துல வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய். இத்தன நாளா ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல நீசம் அடைஞ்சாரு. இன்னைக்கு வக்ரமாயி பின்னோக்கி போய் மிதுனத்துக்கு வந்து வந்திருக்காரு. அதேபோல ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. இது வந்து 2025 பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய கிரக அடைவுகள். 15/2/2025 தேதிக்கு மேல புதனும், சூரியனும் வந்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 4ஆம் பாவகத்துல பயணிக்க போறாங்க. முதல் தர யோகம் என்னங்க? நல்லா இருக்குதா? மனசாட்சிப்படி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு என்னங்க சொல்ல வர்றீங்க? நம்பிக்கை துரோகத்துல இதெல்லாம் வெளிய வந்துருவீங்க. முதல் நல்ல பலன் அதேதான். என்ன அடி மேல அடி வாங்குது, விழுகுது. ஏன்னா எல்லாமே தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு. முருகப்பெருமானுடைய அருளால எல்லாமே நல்லது நடக்குதுங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், இந்த பிரச்சனை இந்த மாரி வரப்போகுது, உஷாரா இருந்துக்கோன்னு யாராவது ஒருத்தர் என்னைய வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க.
இந்த மாரி நடக்க போகுதுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியிற மாதிரி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, 1 மாசத்துக்கு முன்னாடி தெரியிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்துருது. இது எல்லாமுமே முருகனுடைய அருளால உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளோதான் மத்தவங்க விருச்சிக ராசிய அடிப்பீங்க. அதனால முருகனுடைய அருள் எப்பவுமே விருச்சிகத்த பொறுத்தவரை இருக்கு. அதனால பின் நடக்கக்கூடியது எல்லாமுமே விருச்சிகத்த பொறுத்தவரை தெரியும் வந்து தெளிவு ரொம்ப அதிகம். என்னதான் சந்திரன் நீசமா இருந்தாலுமே, சொல் புத்தி இருந்தாலும் சுய புத்தி ரொம்பவே ஜாஸ்தி விருச்சிகத்துக்கு. அதனால இனி வரக்கூடிய காலங்கள், பிரச்சனைகள் எல்லாம் பஞ்சா பறந்து போகக்கூடிய காலங்களையும், ஒளிமயமான எதிர்காலத்தையும் பார்க்கறதுக்கு தயாரா இருக்கீங்களா விருச்சகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக இருக்கீங்க. கஷ்டத்துல இருந்து கடந்து வந்து, இனி வந்து கரையோடு போலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இனிமேல் நம்ம மீண்டு வெளிய வந்து ஜெயிக்கிறது எல்லாமே ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. இப்படியே போயிருமா அப்படின்னு நெனச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு, இனி வரக்கூடிய காலங்கள்ல புன்னகையால செவ்வாய் பகவான் பதில் சொல்லுவார். நிச்சயமா என்ன விஷயங்கள் நீங்க ஆரம்பிச்சாலுமே, அது சக்சஸ்ஃபுல் கிடைக்குமா? தொழில் ஸ்தானாதிபதியெல்லாம் பாருங்க இன்னைக்கு. இத்தன நாளா தொழில் ஸ்தானாதிபதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்துலயும், 3ஆம் இடத்துலயும் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லவே இல்ல. தன்னோட வீட்டுக்கு 6, 8, 12ல மறைஞ்சு, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோக்கா நல்ல பலன் குடுக்க முடியாம, தொழிலெல்லாம் இன்னைக்கு அடுத்தவனுக்காக ஓட்டுற மாதிரி, உங்களுக்காக ஓட்டாம, அடுத்தவன் ஏதாவது சொல்லிட்டான்னா என்ன பண்றது? உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? அப்படிங்கிற மாதிரி டெய்லி ஒரு பிரச்சனைக்காக அந்த தொழில்ல ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த தொழில்ல லாபம் அப்படிங்கிறது ஒண்ணு வந்திருக்கா? பல வருஷமா லாபம் வராத மாரி. ஏன்னு கேட்டீங்கன்னா, கேது தான் உட்கார்ந்திருக்காரே. இதுக்கு மேல என்ன வேணும்? அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேதுவும், ராகுவும் உட்கார்ந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி 6ஆம் இடத்துல கடன இழுத்துவிட்டு வேடிக்கை பார்த்ததே, இன்னுமே அந்த கடன நோக்கி ஓட்டி கட்டுறக்கு தான் வருதே தவிர்த்து, எனக்கு சம்பாத்தியம் பண்றக்கு இல்ல. வெளிய சுத்தியும் கடன் வாங்கி பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். இனியாவது இது எல்லாமே மாறப்போகுமா? வாழ்க்கை தரம் உயரப்போகுதா? அப்படின்னு கேட்கக்கூடிய நம்பி கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இனி வரக்கூடிய காலங்கள் நிச்சயமா 100% பெரிய அளவுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி குடுக்கக்கூடிய காலமாக கண்டிப்பா இருக்கும். இத்தன நாளா பொட்டுல அடிச்ச மாதிரி ஒரு ஒரு விஷயங்கள் நீங்க சொன்னாலும் எதுவும் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடக்கவே இல்ல. மனசுல மட்டும் தான் நெனைக்கிறீங்க. ஆனா, அது எல்லாமே செயல்படுத்த முடியாம போகுது. குடும்பத்துக்காகவே அர்ப்பணிச்சு வாழ்ந்து, காசு தங்காம இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க. எல்லாருக்கும் உங்கள வந்து புரிய வச்சுட்டு இருக்கிறீங்க. மதிச்சு உயர்த்தி விட்டவங்க எல்லாருமே இன்னைக்கு உங்களை துன்பப்படுத்துறாங்க. ஏணி மாரி ஏறி உதைக்கிறாங்க. இனி வந்து வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே உங்களுடைய ஃபியூச்சர பத்தி நீங்க என்ன விஷயம் பண்ணலாம்? என்ன ஜெயிக்கலாம்? எப்படி ஜெயிக்கலாம்? அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு உண்டான காலமா இருக்கும். 2, 3 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு விஷயங்களும் செய்யறீங்க. அது எல்லாமே விடாமுயற்சியா செய்யறீங்க. அது எல்லாமே நடக்காம போயிருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே பெரிய அளவுக்கு தடைய வந்து பார்த்தீங்கன்னா, முறியடிச்சு ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. பொருளாதாரத்தை ஏற்றத்துக்கு குடுக்கக்கூடிய 2ஆம் அதிபதி குரு பகவான் ராசிய பார்க்கறதுனால எந்த பிரச்சனை இருந்தாலுமே பொருளாதாரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு குறை வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரவே வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான் ராசிய பார்க்குறாரு, தொழில் ஸ்தானாதிபதிய பார்க்குறாரு. இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில் சார்ந்த விஷயத்துல நான் ஜெயிப்பேனா? வாழ்க்கையில தான் தோத்துட்டேன், தொழில்ல ஜெயிச்சுருவேனா? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. 2வது பாருங்க, இன்னைக்கு 7ஆம் அதிபதியில திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது விருச்சிகத்த பொறுத்தவரையும் அடுத்தவன் வந்து பொறாமப்படுற அளவுக்கு தான் இருக்குங்க. என்னதான் பிரச்சனை இருந்தாலும், திருமண வாழ்க்கைங்கிறது விருச்சிகத்துக்கு ரொம்பவே ஸ்டெடியா காப்பாத்தக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. 1000 பிரச்சனை இருந்தாலும் குடும்பம் வந்து நல்லா ஓடிட்டு இருக்குது. என் சம்சாரம் என்ன கொண்டு வரீங்களோ, அதை நாங்க சாப்பிடறக்கு தயாரா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி, இது மாதிரி யாருக்குங்க கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு பெருமைப்படுற அளவுக்கு தான் இன்னைக்கு விருச்சிகத்துக்கு கடவுள் வச்சிருக்காருங்க. அப்ப இனி வரக்கூடிய காலங்களும், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அடுத்த ஸ்டேஜ் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை காமிப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா காமிப்பாங்க. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பிக்கும்போதே பிரச்சனையா வந்துட்டு இருந்தது எல்லாமே, இனி வந்து ஆரம்பிச்சு, அதை வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றியா கொண்டு போறதுக்கு உண்டான படிக்கல்ல. நிச்சயமா பகவானுடைய அருளால நீங்க எல்லாருமே பெறுவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக பெறக்கூடிய காலங்கள் வந்து விட்டது. அதனால கவலைப்பட்டுட்டு இருந்த விருச்சிக ராசிக்கு இந்த 2025 பிப்ரவரி ஒரு நல்ல ஒரு யோகமான காலமா இருக்குமோ தவிர்த்து, ஒருபோதும் உங்களை வீழ்த்தி கீழ தள்ளுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தள்ளாது. இப்ப நீங்க கேட்டுட்டு இருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில பயணிக்கும். நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில பயணிக்கும். அப்ப பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது 100%. அப்ப தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து ஆலோசனை பண்ணி விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.